ட்ராகன் ஃப்ரூட். இதில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. மெட்டலைன், டைஹைட்ராக்சி, சின்னமேட், ஃப்ளாவினாய்ட்ஸ், அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கரோட்டினாய்ட் காம்பனன்ட்ஸ் நிறையா நிறைந்த ஒரு பழம். ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக உள்ள பழம். இந்த ரெட் கலரோட டெண்டன்சி பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஹார்ட் டிசீஸு ப்ரிவென்ட் பண்ணுறது, பிளட் வெசல்ஸில் வேலை செய்கிறதுக்கு உண்டான டெண்டன்சி இதுக்கு வந்து இந்த எல்லா ரெட் கலர் ஃப்ரூட்ஸுக்குமே இருக்குது. இதை நம்ம வந்து பறிக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கான்டாக்டில் வந்து லூஸாக இருந்துச்சு அப்படின்னா பறிக்கிற ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி இந்த இடம் ஒரு கிராக் இருந்தது, வெடிச்சிருக்கு. பார்த்திங்கனாலே இந்த இடத்துல ஒரு வெடிப்பு இருக்குது. அதே சமயத்தில் அது லூஸாக இருக்குது அப்படின்னாலே இதை நம்ம வந்து அறுவடைக்கு உகந்த டைம் அப்படின்னு அர்த்தம். பறிப்பா. நார்மலாக இதை பறிக்கிறது வந்து ஒரு ரொட்டேஷன் பண்ணாலே போதும். அதை பிடிச்சிட்டு அப்படியே ரொட்டேட் பண்ணோம்னாலே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அந்த பழம். எந்த வித ரசாயன உரம் இல்லாமல் நம்ம வந்து இந்தளவுக்கு சைஸ் வந்திருக்கு. பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு கிராக் இருக்கும் பாருங்கள். இந்த கிராக்கு இருந்ததுனாலே வந்து நல்லா முதிர்ச்சி அடைஞ்சிருச்சு. அதை நீங்கள் நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கனாலே நல்ல ஒரு அமுங்கும். நல்லா அமுங்குனுச்சு அப்படின்னாலே இது வந்து சரியான டயத்தில் பறிச்சிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். இது எல்லாமே ட்ராகன் பழங்கள் தான். நல்ல சன்லைட் இருக்கணும். சன்லைட் எந்தளவு இருக்குதோ அந்தளவு வந்து காய்ப்பு இருக்கும். 15 நாளுக்கு ஒரு தடவை தண்ணி விட்டாலே போதும். இந்த மாதிரி ஒரு மெட்டல் ஸ்ட்ரக்சர்லேயோ இல்லை தூண்லேயோ வச்சு நம்ம வந்து டயர் மூலம் அதை அப்படியே டயர் உள்ளார கீழேந்து வர்றது வந்து ஒரு சிங்கிள் ஸ்ட்ரக்சரில் கொண்டு வந்துட்டு இந்த டயர் அமைப்பு வழியால் வெளியில் வரப்போ ஒரு கொடை மாதிரி ஒரு மேலேந்து தொங்குற மாரி ஒரு அமைப்பில் வச்சிட்டோம் அப்படின்னோம்னா அதை மட்டும்தான் காய்க்கும். ஏன்னா இது வச்சிங்க அப்படின்னா இதோட ஒரு 25 வருடம் காய்ச்சிக்கிட்டே இருக்கக்கூடிய அமைப்புங்கிறதுனால பர்மனன்ட் ஸ்ட்ரக்சராக ஒரு மெட்டல் ஸ்ட்ரக்சர்லேயோ இல்லை வந்து ஒரு தூண்லேயோ வைக்கிறது நல்லது. இது பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் பழுக்கணும். ஏன்னா லூஸாக இல்லை, கொஞ்சம் டைட்டாக இருக்குது. மற்ற பழங்களை பார்ப்போம். இது கொஞ்சம் லூஸாக இருக்குது. டவுட் இருந்துச்சு அப்படின்னா இந்த சென்டராக உள்ளதை மட்டும் பார்க்கணும். இதில் ஏதாவது கிராக் இருக்கா? அந்தளவு ஒன்றும் கிராக் இல்லை, கூட வெயிட் பண்ணலாம். அப்படின்னு டவுட் இருந்ததுன்னா நம்ம ப்ரெஸ் பண்ணி பார்க்கலாம். இன்னும் ஒரு நாள் கூட நம்ம இதை வெயிட் பண்ணலாம், ஒரு 2 நாள் கூட வெயிட் பண்ணலாம். இதெல்லாம் வச்சுருக்கு முட்டு. ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக வருது. ஒரு முட்டு வைக்கிது. அதுக்கப்புறமேல் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஸ்டேஜில் இருக்குது. ஃபஸ்ட்டு க்ரீன் கலரில் தான் இருக்கும். அந்த க்ரீன் கலர் கிராஜுவலாக ஃபுல்லாக ரெட் ஆகிடும். இந்த வெரைட்டி வந்து ரெட் வெரைட்டி. ரொம்ப சின்ன சைஸில் தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் கூட இதை முத்த விடலாம். இது கொஞ்சம் லூஸாக இருக்குது, கொஞ்சம் முத்த விட. ஓரளவுக்கு பழுத்திருக்கு. இன்னும் 2-3 நாள் வெயிட் பண்ணலாம். பழம் சைஸ் சின்னதாக இருக்கிறதுனால இன்னும் ஒரு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணலாம். இருக்கிறதுலே இது வந்து இந்த பழம் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்குது. நம்ம எந்த வித ரசாயன உரமும் வைக்கல, ரொம்ப சின்னதாக இருக்குது. பார்த்திங்கன்னா இது பாருங்கள், ரொம்ப பெருசாக இருக்குது. ஓரளவுக்கு ஆடுது. நம்ம சென்டராக வச்சு பார்ப்போம். இதில் வந்து ஒன்றும் கிராக் வரலை. இருந்தாலும் ஃபுல் மெச்சூரிட்டியில் இருக்குது. நல்லா அமுங்கினோம்னால அமுங்குது. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லூஸாக இருக்கிறது அப்படியே ரொட்டேட் பண்ணாலே போதும். இந்த பக்கம் உள்ள ரொட்டேஷன் தான். அவ்வளோதான். நம்ம இது கமர்ஷியலாக பண்ணாததுனால வந்து ஒவ்வொரு பழமும் ஒவ்வொரு சைஸில் இருக்குது. பாருங்கள், நல்ல மெச்சூரிட்டியில் ஃபுல் சைஸில் இருக்குது. அதே பழம் தான் சின்ன சைஸில் இருக்குது. ரசாயன உரம்லாம் வைக்கிறாங்களோ ஒரே சைஸ் நல்ல பெருசாக வரும், டேஸ்ட் இருக்காது.
ஆனால் இனிப்பு சுவை பார்த்திங்க அப்படின்னா நம்ம எந்த வித ரசாயன உரமும் வைக்காதனால இனிப்பு சுவை நல்லாவே இருக்குது. வெளியில் கடையில் வாங்குறது பார்த்திங்கன்னா மண்ணு மாதிரி இருக்கும். ஒயிட் கலர் தான் மேக்ஸிமம் வந்து கமர்ஷியலாக பண்ணுறாங்க. ரெட்டு வெரைட்டியில் நம்ம வீட்டு உபயோகத்துக்கு நம்ம வைக்கிறதுலே வந்து நம்ம சாண உரம், புண்ணாக்கு உரம் இது மட்டும் வச்சாலே போதும். அதிலே நல்ல உள்ள சைஸ் வருது. இந்தாப்பா நீங்கள் வச்சு நம்ம அதுக்கு கீழே நடுவில் பார்த்திங்க அப்படின்னா மெடுசா பைனாப்பிள் வச்சுருக்கோம். இன்னும் அது வந்து தயார் நிலைக்கு வரலை. ஒவ்வொரு ஃபிங்கர் ஷேப்பில் உள்ளதுனும் எல்லாமே வந்து ஒரு பைனாப்பிள் தான், மெடுசா பைனாப்பிள். ஒவ்வொரு ஸ்டேஜும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த க்ரீன் கலர் இருக்குது, முட்டு ஸ்டேஜ் இருக்குது. இது ஒன்று முடிஞ்சதுக்கு பிற்பாடு இன்னொன்று வரும். இங்கே பாருங்கள், முட்டு வச்சுருக்கு. இது ஒரு மெடுசா பைனாப்பிள் தான். நல்லா ஃபிங்கர் ஷேப்பில் வருது, நல்லா பெருசாக வரும். ரெட் ஃப்ரூட் ஹார்வெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 2 ட்ராகன் எடுத்தாச்சு. பிடிச்சோ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து மிஸ்ட்ரி செரி அப்படின்னு சொல்லுவோம். மிஸ்ட்ரி செரிங்கிறது வந்து இது வந்து செரி குரூப் கிடையாது. செரி குரூப் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா யூஜினியா ஃபேமிலியை சேர்ந்தது தான் செரி குரூப்பு. இது பார்த்திங்கன்னா பேர் தான் மிஸ்ட்ரி செரி. இது வந்து சைசீஜியம் எஸ்பி, சைசீஜியம் ஃபேமிலி, அதாவது வாட்டர் ஆப்பிள் ஃபேமிலியை சேர்ந்தது தான். ரொம்ப சின்ன ரெட் ஃப்ரூட்னு வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா ஃப்ளஷ் ரொம்ப கம்மி. சைசீஜியம் எஸ்பி அப்படிங்கிறது பொட்டானிக்கல் நேமு. இது வந்து வாட்டர் ஆப்பிள் ஃபேமிலியை செஞ்சது தான். ஆனால் பார்த்திங்க அப்படின்னா லீஃப்லாம் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து செர்ரி, அதாவது யூஜினியா ஃபேமிலியை சேர்ந்தது தான். பெரிய மரம் கிடையாது, ஷ்ரப்பு தான். நம்ம மாடி தோட்டத்திலே வளர்க்கலாம். கொஞ்சம் பார்ஷியல் ஷேடில் இருக்கணும். 50% சன்லைட் இருந்தாலே போதும். இது ஒரு ரெட் ஃப்ரூட்டு. ரெட்டு கலரை பொறுத்த வரைக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட்டு, ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக உள்ள ஒரு ஃப்ரூட்டு. ஒயிட் கலரில் ஒரு சின்ன சீடு தான் இருக்கும். டேஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஸ்வீட்டாக இருக்குது. ஃப்ளஷ்ஷு கம்மி, டேஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஸ்வீட்டாக உள்ள ஃப்ரூட்டு. சைசீஜியம் எஸ்பி மிஸ்ட்ரி செரி. அடுத்தது ரெட் ஃப்ரூட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது மிலிட்ரி சாம்பா அப்படின்னு சொல்கிறோம். மிலிட்ரி சாம்பானா அந்த மிலிட்ரி ட்ரெஸ் மாரி 2 கலரில் இருக்கும் லீவ்ஸு. இது பார்த்திங்கன்னா தெரியும், டார்க் க்ரீன் வித் லைட் க்ரீன். இது வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ஆப்பிள், ரெட் கலர் வாட்டர் ஆப்பிள் தான். சைசீஜியம் ஃபேமிலி நம்ம பறிக்கலாம். நல்லா பெல் ஷேப் சாம்பான்னு சொல்லலாம். நல்லா டார்க் ரெட் கலரில் இருக்குது. இது வந்து சைசீஜியம் ஃபேமிலியில் இது ஒரு வெரைட்டி. பெல் ஷேப் சாம்பா தான் இது. வாட்டர் ஆப்பிளில் நிறைய வெரைட்டி இருக்குது. இது ரெட் வெரைட்டி. வாட்டர் ஆப்பிள் பொறுத்தவரையும் ஆல் த சைசீஜியம் ஃபேமிலி எல்லாமே டயபெட்டிக்கு. ஹோமியோபதியில் பார்த்திங்க அப்படின்னா டயபெட்டிக்கில் சைசீஜியம் அப்படிங்கிற ஒரு கியூ மதர் டிஞ்சர் யூஸ் பண்ணுவாங்க. ஜென்ரலாக இந்த நீர்க்குமிழி பழம் எல்லாமே டயபெட்டிக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் மெடிசனாக கூட பயன்படுத்தப்படுறாங்க. டயபெட்டிக்கு இது அருமையான மருந்து. மெடிசன் வந்து மருந்து மூலம் நம்ம மாத்திரையாக எடுக்கிறதுக்கு பதிலாக இதுமாரி உணவில் பழங்கள் மூலமாகவே நம்ம மருந்தை யூஸ் பண்ணலாம். இதில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இதோட கலர் ரெட் கலரில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்குது. அதே சமயத்தில் வாட்டர் கண்டென்ட், அதாவது எலக்ட்ரோலைட்டு ஜாஸ்தி. சோடியம், பொட்டாசியம், எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ் இருக்கிறவங்க, இல்லை வந்து டீஹைட்ரேஷனுக்கு சம்மரில் அருமையான ஃப்ரூட்டு இந்த வாட்டர் ஆப்பிள். இன்றைக்கி நம்ம ரெட் ஃப்ரூட் ஹார்வெஸ்ட்டில் 3 மிஸ்ட்ரி செரி, 2 ட்ராகனு, 6 மிலிட்ரி சாம்பா, ரெட் பெல் சாம்பா அப்படின்னு கூட சொல்லலாம், ரெட் கலர் சாம்பா ஃப்ரூட்டு.
அதில் வந்து இந்த மிஸ்டி செரியும் இந்த வாட்டர் ஆப்பிளும் சைசிஜியம் ஃபேமிலி தான். இந்த ட்ராகன் மட்டும் தனி ஃபேமிலி.